பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பை தொடர்ந்து விஜய் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியாமல் போனதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் அதிகமாகிடுச்சு, வாகனம் ஊந்து போச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு அண்ணன் விஜய் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வரமாட்டார், வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கொள்கையற்றவர்கள் கூட்டணி அப்படிங்காங்க, கொள்கையற்ற கட்சிங்காங்க. எம்ஜிஆர் வரும்போதும் புதுசாக வரும்போது இப்படி தான் சொன்னாங்க. புதிதாக யார் வந்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது. நாம் அவனை எவனை தான் விமர்சனம் பண்ணாலும் நம்முடைய வளர்ச்சி நோக்கி தான் பயணிக்கணும். வயிற்றறிச்சலில் நிறைய பேர் பேசுவாங்க. எதையும் கண்டுக்காதீங்க. நம்முடைய வெற்றியை நோக்கி பயணிப்போம். 2026 ஒரு புதிய சாதனை படைப்போம். அவர்கள் என்னதான் சொன்னாலும் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பழைய புதிய எதிரிகள் என்று நம்ம பேரை சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. 30 விழாவுங்க பேரில் நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 2026 நமக்கு தான் என்று விஜய் சொல்லியிருக்கிறார்.